ஹாய் ஹர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FFோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனை நம்ம இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட தான் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போது அப்படியே டைரெக்டாக கால் உங்கள் வீட்டுக்கு தான் போகுது. வீட்டுக்கு போனோன்னே நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போக அவங்க எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அவங்களால சத்தியமாக இது உண்மைதானா அப்படின்ட்டு நம்ப முடியல. இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லோரும் கார் எடுத்துகிட்டு செம்ம வேகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அப்படியே வயன் எங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்க எங்கே அப்படின்ட்டு பதறிட்டே கேட்க, சார் கொஞ்சம் பொறுமையாக இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், எனக்கு புரியல, யாரை பார்க்கணும் நீங்கள்? அப்போ சுகா தான், மேம் நாங்கள் வயனை பார்க்கணும், இப்போ தான் சூசைட் அட்டன் பண்ணி இங்கே வந்து சேர்த்துருக்காங்களாமே, நாங்கள் அந்த பொண்ணை தான் பார்க்கணும். ஓ அந்த பொண்ணா? அந்த பொண்ணு பேர் வயன். ஓ வயனா? ஆமாம் இந்த சைடு தான் அப்படின்ட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே தான் ஓடி போகிறாங்க. அங்கே பார்த்தா டோருக்கு வெளியில் தான் அந்த காலேஜோட பிரின்சிபல், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்தோடனே அண்ணா அண்ணா அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படியே போகிறா. என்னம்மா ஆச்சு? வயனுக்கு என்னாச்சு? என்னென்னமோ சொல்கிறாங்களே, என்ன என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்க, அதுவா அப்படின்ட்டு அவள் என்ன நினச்சானே தெரில, சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு அவள் முழு உண்மையெல்லாம் சொல்லலை, பாதிக்கு பாதியாக தான் சொல்கிறா. ஆரம்க்கு ஒன்றும் புரியல, மற்றவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. அப்போது அப்படியே பிரின்சிபல் கிட்டே போயிட்டு, நீங்கள் தானே காலேஜ் நடத்துகிறீங்க, இதெல்லாம் என்ன? அவளாக சூசைட் அட்டன் பண்ணுற பொண்ணே கிடையாது, வேறு ஏதோ நடந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணி ஆகணும், உங்கள் சிசிடிவிலெல்லாம் செக் பண்ணிங்களா அப்படின்ட்டு கேட்க, இல்லை அது இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டோன்னு நான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், எதுக்கு பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் என்ன இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஜேகே தான் சத்தம் போடுறாரு. ஜேகே கொஞ்சம் கத்தாமல் அமைதியாக இருக்கியா அப்படின்ட்டு டேங்க சொல்ல, அப்போ ஜேகேவும் அதுக்கப்புறம் தான் அமைதியாகிறாரு. ஆனால் அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போது சொல்லுங்கள் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ஜேஹோப் அந்த பிரின்சிபல் கிட்டே கேட்க, இல்லை வயனுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க, டாக்டர் வெளில வந்தால் தான் எதாக இருந்தாலும் தெரியும், நாங்களும் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த பிரின்சிபலும் சொல்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் அங்கே தான் செம்ம டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அம்மா அப்பா, பிடிஎஸ் மெம்பர்ஸோட அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி உட்பட எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க வந்தோன்னா அவங்க இன்னுமே பதறாங்க, அழுதுட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் சரி, பிடிஎஸ் மெம்பர்ஸோட அம்மாவும் சரி செம்மையாக அழுதுட்ருக்காங்க. அம்மா ஏம்மா அழுவுற? அத்தை அழுவாதீங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆரமும் சின்னும் அவங்க ஆனால் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரில. வயன் நல்லா தானடா இருந்தா, கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருந்தா, அதுக்குன்னு என்னடா சூசைடெல்லாம் பண்ணிக்க போவாளா அப்படின்ட்டு அவங்க அழுக. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, வயன் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவள் எதுக்கு போய் சூசைடெல்லாம் பண்ணிக்க போகிறா, இது வேறு ஏதோ காரணம் தான், என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சிந்தாதல் படுத்திட்டுருக்காரு. அத்தை நீங்களும் ஏன் அழுகிறீங்க, உங்களுக்கு தான் வயனை பற்றி தெரியும்ல. எனக்கு தெரியும்டா, ஆனால் அவள் ஏன்டா கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருந்தாலேடா, அது எதுக்குடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல, ஜின்னுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆரமும் அப்பயே கேட்டிருக்கலாமோ, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தா எல்லாமே சால்வ் ஆகிருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அவர் கேட்டார், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணல, ஆனால் இப்போது அவர் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ என்ன பிரச்சனை நான் கேட்டிருக்கணுமா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ அவர் உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே தானே இருப்பா, ஸோ அவளை நீ ஒரு நிமிஷம் வரியாமா? நானா? நீ தான் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஆரமும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சைடில் போய், உனக்கும் வயனுக்கும் ரீசெண்டாக ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளமா? என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை வயனும் நீனும் ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? என்ன சண்டையா? சே நானும் வயனும் எப்போ சண்டை போட்டுக்கிட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நிஜமாவே உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லையா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போனா வயனே கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருந்தா, நான் கூட உன் கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா இப்படி இருக்கான்னு நினச்சேன். ஏன்னா ஏன் கூடயா? அப்படியெல்லாம் இல்லையே. அப்போனா வேறு ஏதாச்சும் காலேஜில் பிரச்சனையா?
அப்படின்ட்டு கேட்க உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே முழிக்கிறா. அதுலேயே ஆரம்புக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன அப்படின்ட்டு கேட்கலான்னு வரதுக்கு முன்னாடியே டாக்டர் அப்படியே வெளில வர, ஸோ ஆரம்பம் அப்படியே அங்கே போயிட்டாரு. டாக்டர் என்னாச்சு, வயன் எப்படி இருக்கா, வயன் நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு கேட்க, ஆ அவங்க இப்போது ஆல்ரைட் தான், பட் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் பலமாக தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் தெரிய வரும். தலையில் அடிபட்டிருக்கனால மேபி டெம்பரவரி மெமரி லாஸ் கூட ஆகலாம் அப்படின்ட்டு சொல்ல, டாக்டர் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அப்போ சுகா, ஆமாத்த அப்படியாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் 50-50 சான்ஸ் தான் இருக்குது, அப்படியெல்லாம் வயனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அப்படின்னா டாக்டர் வயனை போய் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஜெய்ஹோப் கேட்குறாரு. இல்லை இப்போதைக்கு பார்க்க முடியாது, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வேணால் ஒரு தடவை போய் பார்த்துருவாங்க, ஆனால் சத்தம் போட்டுறாதீங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மறுபடியும் உள்ளே போயிட்டாரு. ஸோ இங்கிட்டு உங்கள் அம்மா அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நல்லா பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணை இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே உங்களை ஜாலியாக பார்த்தவங்க இப்போ உங்களை இப்படி பார்க்க அவங்களால தாங்கிக்க கூட முடியல, ஒரு மாதிரி உட்காந்து செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களோட அப்பா தான், ஏ அழுகாத, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவள் ரொம்ப ஸ்ட்ராங், அவள் வந்துடுவா, நீ எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்ட்டு அவர் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இங்கிட்ட உங்கள் தாத்தா பாட்டி வேற, என்ன என்ன சொல்கிறீங்க, என்னோட பேத்திக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு சொல்ல, ஒன்றும் இல்லை, நம்ம பேத்தி வந்துடுவா அப்படின்ட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அங்கிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி சோகமாகவே போயிட்டுருக்கு. எங்கிட்ட ஆரம்பம் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நாம் தான் அதை கவனிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரா. இதை ஜின்னு நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் ஆரம்பிக்கிட்ட வந்து, டே ஜின், நீ என்னடா, உனக்கு என்னாச்சு, நீயே எப்படி இருக்க, அதான் வயன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்களே, அது இல்லை, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் வயன்கிட்ட ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ அவளுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் இப்போது அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் விசாரிக்கும் போது சேச்சே அப்படியெல்லாம் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி வேறு ஏதாச்சும் காலேஜில் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி முழிச்சா. ஸோ அப்படின்னா காலேஜில் தான் ஏதோ ப்ராப்ளமும் நடந்திருக்கு, வயன்தான் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ருக்கா. ஸோ இவளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், இவகிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து தான் ஆரம்பம் சொல்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே முழிக்கிறா. ஐயோ இவர் என்ன இப்படி பார்க்குறாரு, ஒருவேளை காலேஜில் தான் ஏதோ நடந்திருக்குன்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்கா. அவளே ஃபேமிலிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நினச்சா, ஆனால் நீங்கள் தான் வேணான்னு தடுத்துருப்பீங்க. ஸோ இப்போது சொன்னால் அது கரெக்டாக இருக்காதா அப்படின்ட்டு அவளுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவள் எந்த உண்மையுமே முழுசாக சொல்லவே இல்லை. ஸோ இப்போது பார்க்குறத ஜின்னும் பார்த்துட்டு அவருக்கும் அதே மாதிரி தான் தோணுது, ஆமாம் ஏதோ இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு நர்ஸ் பொண்ணு அப்படியே நீங்கள் உங்களை வச்சுருக்க ரூம்லேருந்து வெளில வந்துட்டு, சரி ஓகே இப்போ ஒருத்தராக பேஷண்ட்டை பார்க்குறாந்தா போய் பாருங்கள், ஆனால் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இங்கிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் போய் உங்களை பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் அவங்க அத்தை மாமா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வயனை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்ல, சரின்ட்டு அவங்க 2 பேரும் தான் போகிறாங்க. அதோட உங்களோட அத்தையும் சேர்ந்து தான் உள்ளே வராங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம், ஸோ அதனால தான் அவங்களாலையும் தாங்கிக்க முடியல நீங்கள் இப்படி இருக்கிறத. ஸோ உங்கள் அம்மா உள்ளே வந்தோன்னே அவங்க அப்படியே அழுகுறாங்க. ஏன் அழுகிற, நம்ம பொண்ணு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கா, ஏன் அழுதுட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான் சமாதானப்படுத்துகிறாரு. இப்படி நீ சத்தம் போட்டனா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு எந்திரிச்சிருவா, அவள் ரெஸ்ட் எடுக்கணும் தானே நர்ஸு சொன்னாங்க, இப்படி பண்ணாத அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா அப்படியே அழுகியாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிட்டு உங்கள் அத்தையும், வயன் என்னடா நீ இப்படி இருக்க, எப்போவுமே கலகலன்னு தானே இருப்ப, எந்திரி வயன், உனக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட தாத்தா பாட்டி தான் வராங்க. வந்தோன்னே, என்னடா இப்படி படுத்துட்ருக்க, என்னோட பேத்தி இப்படியெல்லாம் இருக்க மாட்டால, எந்திரி, அவள் எப்போவுமே ஜாலியாக இருப்பா, எந்திரி வயன் அப்படின்ட்டு அவங்க பாட்டில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு உங்களோட தாத்தாவும், ஆமாடா செல்லம் எந்திரி, எப்போவுமே எங்களை டீஸ் பண்ணிகிட்ருப்பல, எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
ஆனால் நீங்கள் அப்படியே தான் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின், ஜே ஹோப், அதுக்கப்புறம் டியாங் தான் உள்ளே வராங்க. அப்போது ஜேகேவும் நானும் போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல, டே இருடா அவங்க 3 பேர் பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இல்லை நான் வயனை பார்த்தேன் அவன் அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படியே உள்ளே வராரு. இவனை திருத்த முடியாது அப்படின்ட்டு ஜின்னும் ஆரம் சுகா அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க 4 பேரும் உள்ளே வந்துட்டு, ஏ வயன், ஏய் என்ன ஆச்சு உனக்கு, என்ன இப்படி படுத்துட்டு இருக்க, ஏய் எந்திரி வயன் அப்படின்ட்டு ஜேகே தான் வந்ததும் உங்ககிட்ட சத்தம் போட்டுட்ருக்காரு. இப்படி சொன்னால் வச்சோ நீங்கள் எந்திரிச்சிருவீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் தலையில் வேறு அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, கை கால்லெல்லாம் சில ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் எந்திரி வயன், இப்படி இருக்காத வயன் எந்திரி அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு மாதிரி ரகடாக இருக்கிற ஆளே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்க மற்றவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஜேஹோப்பும், ஏ வயன் எந்திரி, எந்திரிக்கலனா உன் தலையை கிளச்சி விட்டுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இங்கிட்ட யங், ஏ நீ மட்டும் எந்திரிக்கலான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு அவர் காமெடியாக பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. எங்கிட்ட ஜிமினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவரோட ஃபேஸு ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு க்யூட் மூமெண்ட் போச்சு. பட் இப்போது உங்களை இப்படி பார்க்குறாரா, அது அவரால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 4 பேருமே சோகமாக வெளில வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் ஆரம், ஜின், சுகா 3 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி உங்கள் தலையில் கை வச்சு ஆரம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சுகாவும் அப்படியே அவங்களுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு பார்த்து அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவ சின்ன வலியை கூட தாங்க மாட்டா, இப்போ என்னன்னா இப்படி இருக்கா, இவ ஏன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு சுகா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, ஜின் ஒரு பக்கம், வயன் என்ன வயன் நீ இப்படி இருக்க, எந்திரி வயன் அப்படின்ட்டு அவரும் உட்காந்துட்டு அப்படியே அவங்களோட கணத்தை பிடிச்சி தான் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஆரம், இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. காரணமா, என்ன காரணம் அப்படின்ட்டு சுகா கேட்க, ஆமாம் இவளோட காலேஜில் தான் ஏதோ நடந்திருக்கு. ஆனால் இது என்ன விஷயம் தான் எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன காலேஜ்லையா? ஆமாம் காலேஜில் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. வயன் அதனால தான் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி இருந்திருக்கா. அதனால தான் அவள் இந்த மாதிரி முடிவெடுக்கவும் காரணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே வெளில நிற்கிறாளே இவளோட ஃப்ரெண்ட், அவகிட்ட தான் நம்ம என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் முடிவெடுக்கணும். இவளை இந்த மாதிரி ஆக்கினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல, ஆமாம் கரெக்ட் அப்படின்ட்டு ஜின்னும் சொல்கிறாரு. சரி இதை நம்ம அவங்க 4 பேர்கிட்டையும் சொல்ல வேணாமா அப்படின்ட்டு சுகா கேட்க, இல்லை இப்போதைக்கு நம்ம இதை அமைதியாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதை மட்டும் சொன்னோன்னா அவ்வளோதான், ஜேகே பெரிய அலப்பறம் பண்ணிவிடுவான். உனக்கு தான் தெரியும்ல அவங்க 4 பேரை பற்றி. ஜேஹோப் கூட பரவாயில்ல, பட் இவங்க 3 பேரையும் நம்மளால் சமாளிக்க முடியாது. இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு சுகா சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி வெளில வர, அப்போ ஜேகே மறுபடியும் உள்ளே போகிறாரா. அப்போ ஜேஹோப் தான் தடுத்துட்டு, டேய் எங்கடா போகிற, இல்லை நான் வயனை பார்க்க போகிறேன், இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், இல்லை என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல, நான் அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கேன், அமைதியாகவே உட்காந்துட்ருக்கேன், அவளை எந்த டிஸ்டர்புமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜேஹோப்பும் டேய் வேணாம் சும்மா இரு, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், இல்லை நான் அவளை பார்த்தே தருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்ருக்காரு ஜேகே. அப்படியாங், டே ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோடா, ஏன்டா இப்படி பண்ணுற, இல்லை நான் போய் தான் தருவேன் அப்படின்ட்டு யார் பேச்சையும் கேட்காம ஜேகே அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. ஏ வயன் எப்படி முழிப்ப அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. இங்கிட்டு ஜின் நைஸாக ஜேஹோப்பை மட்டும் செப்பரேட்டாக கூப்பிட்டு வந்து அவர்கிட்டயும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஜேஹோப் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஜின் என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் இது டவுட்டு தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஜின் சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஆரமும் சுகாவும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் அப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதே பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே பிளான் தான். ஸோ அதில் ஜேஹோப்பையுமே சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜேஹோப்பும் உங்களோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் நல்லாவே பேசிப்பாங்க. ஏன்னா ஜேஹோப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பா. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜேஹோப் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அதனாலேயே அவள் நல்லாவே பேசுவாள் ஜேஹோப் கிட்ட. ஸோ அதனால தான் ஜேஹோப்பை வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கறந்தலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போது அதே மாதிரி தான் ஜேஹோப், நீ என்ன இங்கே இருக்க, வீட்டுக்கு போகலையா, வீட்டில் உன்னை யாருமே தேட மாட்டாங்களா
அப்படின்ட்டு ஒரு மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு கேஷுவலாக பேசுகிறாரு. அப்போ உங்களோட ஃப்ரெண்டும், இல்லை ஜேஹோப், அது வயன் இப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? அது நல்லா இருக்காதுல்ல. அவளை என்னால் இப்படி பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அட்லீஸ்ட் கண்ணை முழிச்சா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால தான். ஓ, ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சரி, நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்லை, நான் எதுவுமே சாப்பிடல ஜெஹோப். சரி வா, கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடு. நீ ஏன் இப்படி இருக்க? வா என் கூட அப்படின்ட்டு சொல்ல, இல்லை பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். இல்லை வா என் கூட அப்படின்ட்டு நைஸாக ஜேஹோப் உங்களோட ஃப்ரெண்டை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. இதை அவங்க 3 பேரும் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்டு இது எதுவுமே தெரியாமல் ஜேகே உள்ளே உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்க. அதுக்கப்புறம் ஜிவனோட்டையும் அங்கே வெளில உட்காந்துட்டு அப்படியே வீட்டில் இருக்கவங்கள தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் உங்களோட அத்தை, அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால தான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்டு ஜேஹப்போ இப்போது உங்களோட ஃப்ரெண்டும் அப்படியே ஒரு கெஃபேல தான் உட்காந்துட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே இதை யோசிச்சுட்டே இருக்காளா. அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கிறது, நம்ம இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா, சொல்லாமல் இருந்தால் ஏதாச்சும் தப்பாயிடுமா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஜேஹோப், என்ன ரொம்ப நேரமாக இதை யோசிச்சுட்ருக்க? என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை ஜோஹோப், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் சமாளிக்கிறான். பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சொல்லு. இப்போ நீ சொன்னால் நல்லதா அது முடியும், இல்லைனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம கரெக்ட் டைமுக்கு சொல்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி அவகிட்டேருந்தே எல்லாத்தையும் கறந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அவளும், ஆமாம், இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இது இப்பயே சொல்கிறது தான் நல்லது, இல்லைனா அதுக்கப்புறம் மறுபடியும் வயன் சரியாகி வந்த பிறக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்ட்டு அவளும், அது அது ஜெஹோப், அது நான் இதை சொல்லலாமான்னு தெரியல. நான் வயன்கிட்ட இதை உங்ககிட்டலாம் சொல்லு அப்படின்ட்டு சொன்னேன். பட் அவள் தான், இல்லை வேணாம், இது வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், வேணாம், இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். நானும் சொல்லி பார்த்து அவள் கேட்கலன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நிலமையில நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஜேஹோப் கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அப்போனா ஏதோ நடந்திருக்கு காலேஜில், அதனால தான் வயன் இந்த முடிவு எடுத்திருக்கா. அப்படி என்ன அவளுக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டியிருக்கோ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்க, அப்போ அந்த பொண்ணும் அப்படியே சொல்கிறா, அந்த ப்ரொஃபஸர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அந்த சீனியர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இங்கிட்டு ஜேஹோப்க்கு எவ்வளோ கோவம் வருதுன்னா இப்பயே அவங்க 2 பேரையும் கொன்று புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கோவம் வருது. அவர் இவ்வளோ கோவப்படுற ஆளே கிடையாது. ஆனால் அவருக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா அப்படியே அவர் குடிச்சிட்டு இருந்த கிளாஸையே அப்படியே தூக்கி கீழே உடச்சிட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டே, ஜிஹோப் அப்படின்ட்டு சொல்கிறா, உனக்கு எவ்வளோ தைரியம், இதை நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே, இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரையும் நாங்கள் கவனிச்சிருப்போம். இப்போ வயனுக்கு இவ்வளோ பெரிய நிலமை வந்திருக்காது. நீ எல்லோரும் ஃப்ரெண்டா, நீ எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கவே லாய்க்கில்லை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து செம்மையாக கத்தி விட்டுட்டு ஜேஹோப் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அந்த பொண்ணு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன பண்ணேன், நான் அவகிட்ட சொல்ல தான் சொன்னேன், ஆனால் அவள் தான் கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் பாவம் உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஏன்னா அவளோட க்ரஷ் இவர் இப்படி திட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் மனசுலேயும் ஒரு ரிக்ரெட் இருந்திருக்கும், நான் சொல்லியிருந்துருக்கணுமா இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ அந்த ரிக்ரெட்டுமே ரொம்பவே ஜாஸ்தியாக அவள் ரொம்பவே அழுதுட்டுருக்கா அங்கேயே உட்காந்துக்கிட்டு. எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்டு தான் அழுதுட்டுருக்கிறதையே பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜேஹப் கால் பண்ணி ஆரம், ஜின், சுகா அவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டாரு. சொன்னாலும் இப்போது 4 பேர் தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜேஹோப் அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஆரம், ஜின்னுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. டே என்னடா ஆச்சு, ஏதாச்சும் தெரிஞ்சுதா, அந்த பொண்ணு ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்ட்டு சொல்ல, சொன்னா எனக்கு எவ்வளோ கடுப்பாது தெரியுமா, இப்பயே விட்டான் அவங்க 2 பேரையும் கொன்று புதைச்சிருவேன், எனக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ தைரியம், நம்ம வயன் மேலே கை வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காரு. இங்கிட்ட இவங்க 3 பேருக்குமே தான் ஒன்றுமே புரியல. டே என்னடா பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியல. அப்போ ஜேஹோப் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இங்கிட்டு ஆரம்க்கும் சின்னுக்கும் செம்ம கோவம் வருது. ஆனால் சுகா ஒரு மாதிரி கோவம் வந்தாலுமே உட்காந்து அமைதியாக யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா இவ்வளோ நடந்திருக்கா, வயனே இது எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை, அவள் ஏன் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தா, இதெல்லாம் சொல்லியிருந்தா இதெல்லாம் எப்பயோ சால்வ் ஆகிருக்கும், அவளுக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல, அவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது
அப்படின்ட்டு ஜின் செம்மையாக கொந்தளிச்சுட்டு எந்திரிச்சு போகிறாரு. ஆமாம் கரெக்ட் தான் ஜின், வா நம்ம 2 பேர் போய் அவங்க 2 பேரையும் சமாதி கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ சுகா, என்ன போய் அப்படியே கொண்டுட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போகலான்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க அவங்க 2 பேரும், அப்புறம் என்னடா பண்ண சொல்கிற, அவங்க 2 பேரும் அப்படியே சும்மா விட சொல்கிறியா? வயனை எந்த நிலைமைக்கு வர வச்சுருக்காங்க பார்த்தல. ஆமாம் எனக்கும் தான் கோவம் வருது, அதுக்குன்னு அப்படியே போய் அவங்க 2 பேரும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கலான்னு சொல்ல வரியா? பின்ன என்ன நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக உட்கார சொல்கிறியா அப்படின்ட்டு ஜெய்ஹோப் சொல்ல, நான் அமைதியாக ஒன்றும் உட்கார சொல்ல, அதுக்குன்னு இவ்வளோ அவசரப்பட வேணான்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். பின்ன அப்படின்ட்டு ஜெய்ஹோப் கேட்க, அப்போது ஆரம் இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க 2 பேர் கொண்டுட்டு நான் வேணால் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் போக, டே ஆரம் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு சுகா தான் சத்த போடுறாரு. பின்ன அப்படியே விட சொல்கிறியா அவங்கள? என்னால் முடியாது, வயனை இப்படி பண்ணால் அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, கொஞ்சம் அமைதியாக யோசி, எனக்கு தெரிஞ்சு நீ இப்போது அவசரத்தில் தான் முடிவெடுக்கிற, கொஞ்சம் நேரம் அமைதியாக யோசி, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, என்னடா பார்த்துக்கலான்ற, நீ எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க? என்னாலலாம் ஓ அளவுக்கெல்லாம் அமைதியாலாம் இருக்க முடியாது, அவங்க 2 பேரையும் இதாச்சும் பண்ணியே ஆகணும், என்னால் இப்படியெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ஜெய்ஹோப் சொல்ல, ஆமாம் என்னாலையும் இப்படி இருக்க முடியாது, வயனை எந்த நிலைமைக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சும்மா விட சொல்கிறியா? ஐயோ கொஞ்சம் பொறுமையாக தான் யோசிச்சேன், ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற? நீ இப்படியெல்லாம் பண்ணாத, சொன்னால் கேளு. இல்லை இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜேகே கிட்ட டேயாங் கிட்ட ஜிமின் கிட்டேயும் சொல்லியே ஆகணும், அவங்களுக்கும் தெரியட்டும், அவங்க நம்மளை விட ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க தான் இதுக்கெல்லாம் சரி அப்படின்ட்டு ஜின் சொல்ல, டேய் பைத்தியக்கார மாதிரி யோசிக்காத, அவங்க 3 பேரும் உங்களை விட ரொம்ப கோவக்காராங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு பெரிய ப்ராப்ளமே ஆகிடும், ஆனாலும் பரவாயில்ல, வயன் இப்படி பண்ணவங்கள எங்களாலலாம் சும்மா விட முடியாது, டேய் போய் ஜேகேவையும் டேயாங் ஜிமின் 3 பேருமே கூட்டு வா அப்படின்ட்டு ஜெய்ஹோப் பட்டு கேட்க, ஆமாம் அவங்க 3 பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு தான் ஆகணும், நம்ம எல்லாரும் ஒன்றாவே போய் அவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜெய்ஹோப் போக, டேய் நில்லுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சுகா தான் சத்தம் போடுறாரு. அப்போது ஜெய்ஹோப்பும் நின்றுட்டு, என்னடா உனக்கு வேணும், ஏன் இப்படி பண்ணுற, எங்களாலலாம் அமைதியாக இருக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம்ல, அவங்க 2 பேரையும் நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும், அது வரையும் எங்களுக்கு சமாதானமே ஆகாது, வயன் இன்னும் கண் கூட முழிக்கல அப்படின்ட்டு ஜின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம் அவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஆரமும் சொல்ல, அவங்கள திருத்த முடியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ இப்படி பண்ணால் மட்டும் அவங்க 2 பேரையும் கொன்னா மட்டும் வயன் என்ன அப்படியே ஹாப்பி ஆகிடுவான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வயன் ஃபஸ்ட்டு கண் முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சுகா தான் அதுக்கப்புறம் பேசி அவங்க 3 பேருமே கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போது 4 பேருமே ஒரு மாதிரி கோவத்தை மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டே தான் மறுபடியுமே அப்படியே அவங்கள பார்க்குறதுக்காண்டி வராங்க. அப்போ ஜிமின், டேய் நீங்கள் 4 பேர் எங்கே போயிருந்தீங்க, ஏன் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரத்தில் வயன் கண்ணு முழிச்சிருவா அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அதனால் நம்ம வயனை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, ஆ சரி அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் தான் 4 பேருமே இருக்காங்க. பட் ஜிமினுக்கு டேயாங்கெல்லாம் ஏதோ இவங்க மறைக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆனால் இங்கிட்ட ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு, நான் வயனை பார்க்கணும், ஏன் என்னை உள்ளே விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவ்வளோ நேரமாகவே ஜேகே உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தார். பட் உங்கள் கை ஏதோ அசைகிற மாதிரி இருக்க, ஜேகே தான் போயிட்டு டாக்டர் நர்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் எல்லோரும் உங்களை எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எல்லாம் சரியாயிடுச்சா, உள்காயம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு தான் உள்ளே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் ஜேகே எங்கிட்ட கத்திட்டு இருக்காரு, நான் வயனை பார்க்கணும், என்னை விட்டுறீங்களா அப்படின்ட்டு. பட் இங்கிட்டு டேய் சும்மா உட்காரியா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு டேயாங் தான் ஜேகே பிடிச்சி வச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டருமே வெளில வந்துட்டு, வயன் கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம், பட் சத்தம் போடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் கிளம்பிட. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாகிடுச்சு, நீங்கள் இப்போ தான் கண் முழிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் எல்லாருமே அப்படியே பார்க்குறதுக்காண்டி எல்லாருமே ஒன்றா தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் நீங்கள் அங்கே தான் ஒருமே கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் வயன் எந்திரிச்சியாடா, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்களோட குடும்பமே அங்கே தான் உங்களை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோ வரீடாக. நீங்கள் கண் முழிச்சு எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா, வயன் முழிச்சிட்டியாடா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி உங்களை பேம்பர் பண்ணி பார்க்க, அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க.
நல்லா தானடா காலைல போன. என்கிட்ட கூட அவ்வளோ சத்தம் போட்ட ஜாலியா பேசினியேடா. ஏன்டா? ஏன் நீ இந்த முடிவ எடுத்த? அப்படின்ட்டு கேட்கும்போது, நீங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஒரு மாரி சோகமாயிட்டீங்க. ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சொன்னால தான் நீங்க அமைதியாயிட. அப்ப ஆரம் தான், "ஐயோ! அத்தை இப்ப எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? அவ இப்ப தானே கண் முழிச்சிருக்கா. அவ கொஞ்சம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். அதுவரையும் எந்த கேள்வியுமே அவகிட்ட கேட்காதீங்க." அப்படின்ட்டு ஆரம் சொன்ன பிறகு தான் அவங்களும், "சரிடா, சரி நான் எதுவுமே கேட்கல. என் பொண்ணு ஃபஸ்ட்டு நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்க கைய பிடிக்க, இன்னொரு பக்கம் உங்களோட அத்தை, பிரிட்டிஷ் மெம்பர்ஸோட அம்மா, "வயன், என்ன வயன் நீ? எப்படி இருக்க? நீ ஓகே தானே? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. அத்தை எதா இருந்தாலும் உனக்கு பண்ணி தந்துடுறேன். சரியா? நீ குணமாயி வீட்டுக்கு வந்தானா, நீ கேட்குற எல்லா டிஷ்ஷஸும், உன்னோட எல்லா ஃபேவரட் டிஷ்ஷஸுமே நான் பண்ணி தரேன். நீ உட்காந்து எல்லாத்தையுமே சாப்பிடு, எல்லாத்தையுமே சாப்பிடு. இந்த சுகா, ஜேகே ஏதாச்சும் நேற்று மிரட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லு. அவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, சரியா?" அப்படின்ட்டு அவங்க சொல்ல, நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்களும் உங்கள் சிரிப்பை பார்த்தோன்னா தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் எல்லாருமே உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஜேகே உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு பார்க்குறீங்க. "ஏ, என்ன என்னை பார்த்தா மட்டும் ஏன் உன் ஃபேஸ் எப்படி பண்ணிக்கிற? நான் ஒன்றும் உன்னை மிரட்ட வரல, சரியா? நீ எதுக்காண்டி இப்படி பண்ணிக்கிட்டேன்லாம் எனக்கு தெரியாது. பட் நீ இப்போ நல்லா தானே இருக்க. நீ குணமாயிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்கிறேன். என் பர்மிஷன் இல்லாமல் உன்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ இப்போ பாரு எந்த நிலமையில வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன்னு. இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு இரு." அப்படின்ட்டு இப்போவுமே ஜேகே மிரட்டுறாரு. நீங்கள் கூட பயந்து போய் பார்க்க, அப்போ டியாங் தான், "டேய் என்னடா நீ?" அப்படின்ட்டு மண்டையிலே ஜேகேவை அடிக்க, "ஏய் என்ன என்னையவே அடிக்கிறியா?" அப்படின்ட்டு க்யூட்டாக அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த சிரிப்பை பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது டியாங்கோ, "நீ ஒன்றும் கவலைப்படாத வயன். இவன் ஏதாச்சும் உன்னைய மிரட்டினானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் இவனா." அப்படின்ட்டு டியாங் ஜாலியாக பேச, நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க டியாங்கை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் ஜிமென், "ஏ என்ன இப்படி வந்து படுத்துட்ருக்க? இப்படி இருந்தால் கூட நீ அழகாக தான் இருக்க தெரியுமா?" அப்படின்ட்டு இப்போ கூட ஜிமென் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள், "ஐயோ இந்த நிலமையில கூடமா?" அப்படின்ற மாதிரி தான் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு, "ஓகே ஓகே, இப்போதைக்கு இது போதும். நீ குணமாயிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் ஜேஹப்பும் வந்துட்டு, "என்ன வயன் நீ இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாது. உனக்கு தெரியுமா, நீ மயக்கத்தில் இருக்கும்போது உன் முடியெல்லாம் கிளச்சி போட்டுட்டு இருந்தேனா. உனக்கு தான் அது பிடிக்காதே. நீ நல்ல வேலை மயக்கத்தில் இருந்தனால உனக்கு தெரியல. இல்லைன்னா எந்திரிச்சு வந்து என்னை அடிச்சிருக்க மாட்ட." அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஜேஹப்பும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜென், "ஏ வயன், உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும்னா சொல்லு. உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன். இப்போ ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஜூஸ் வேணுமா? அது வேணுமா? இது வேணுமா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "இல்லை இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம் வயன். நீ ஹெல்த்தியாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இரு வயன். அப்போ தான் நீ சீக்கிரமாக பழைய வயனா மறுபடியுமே எங்களோட வீட்டில் ஜாலியாக சுற்ற முடியும்." அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்போது ஆரம் வந்துட்டு அப்படியே உங்கள் தலைமையில கை வச்சு, "ஒன்றும் இல்லை வயன், சீக்கிரமாக நீ சரியாயிடுவ, சரியா? உனக்கு ஏதாச்சும் வலிக்குதுன்னா சொல்லு, நான் உடனடியாக டாக்டரை கூப்பிட்றேன் என்ன." அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சரின்ற மாதிரி தலையாடுறீங்க. அப்போ சுகாவும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள், "என்ன சுகா, ஏன் இப்படி என்ன பார்க்குற? உனக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமா? எனக்கு கோவமாக வருது உன் மேலே." "ஆ, ஏன்னா பின்ன என்ன? உன்னையா நான் ஏதாச்சும் சொன்னால் பெரிய இவ்வளோ மாதிரி சத்தம் போடுவேன். இப்போ என்னன்னா கை காலெல்லாம் அடிபட்டுட்டு பாரு, பெட் ரெஸ்ட் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டுருக்க. உன்னை என்ன சொல்கிறதோ தெரில. சரியாயிட்டு வா, உன்னை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக போட்டு சாவடிக்கிறேன் இரு." அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் சுகா இப்படி கொஞ்சம் காமெடியாக பேச நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. "என்ன இப்படி பார்க்குற? காமெடி பண்ணால் சிரிக்கணும், இப்படி சீரியஸாக பார்க்கக்கூடாது." "சுகா, நிஜமாவே நீ தான் காமெடி பண்ணுறியா?" அப்படின்ட்டு கேட்க, "ஏன் நான்லாம் பண்ணக்கூடாதா என்ன?" "இல்லை சுகா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல சுகாவும் சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் உங்களை தான் பார்த்து பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்தது எதுக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் இவங்க எல்லோரும் கேட்க தான் போகிறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? மறுபடியும் நான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது ஆரம் ஒரு மாதிரி அங்கேயே தான் உட்காந்து ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருப்பாரு. இப்போது சடனாக அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு வெளில கிளம்பி போகிறாரு. இதை ஜின் பார்த்துட்டு,
இவன் இப்போ எங்கே கிளம்பி போகிறான் அப்படின்ட்டு ஜின்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி தான் போகிறாரு. அப்போ சுகா இது கவனிச்சிருந்தாருன்னா வந்து தடுத்துருப்பாரு. ஸோ இங்கிட்டு ஜின் வந்துட்டு ஆரம் எங்கடா போயிட்டுருக்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி கேட்க, நீயும் வா நீயும் கூட வந்து அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போது ஜின்னும் ஆரமும் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. வேற யாரையும் இல்லை, அந்த ப்ரொஃபஸர் தான். அந்த ப்ரொஃபஸர் எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக காலேஜில் தான் சுற்றிட்டு இருக்கான். அதுவும் பொண்ணுங்கிட்டலாம் பேசிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு இருக்கானா, அதெல்லாம் பார்க்க சி இவங்கிட்ட போய் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல. ஆமாம், இவனெல்லாம் இப்படி தான் ப்ரொஃபஸர் ஆக்குனாங்களோ தெரில. இவெல்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கில்லை. இவனை என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருந்த அந்த கல் எடுத்து தூக்கி விசாரிச்சிடலாமா, இல்லை அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஏற்றி தள்ளிடலாமா அப்படின்ட்டு ஜென் கேட்க, கரெக்டு தான், பட் இதெல்லாம் அவனுக்கு பத்தாது. இவனை சித்திரவதை பண்ணணும். பையனை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கானா, இவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோன்னா இவன் ரிக்ரெட் பண்ணும். இன்னொரு வாட்டி பொண்ணுங்க இருக்கிற சைடே அவன் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல ஜின்னுக்கு அதான் சரின்னு படுது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சீனில் அந்த ப்ரொஃபஸர் அப்படியே அவனோட கார் எடுத்துகிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு தான் கிளம்புறான். பார்த்தா காலேஜ் கேட்டியே கரெக்டாக ஆரம்பம் சின்னும் ஏதோ யதார்த்தமாக வந்த மாதிரி வந்து காரை ஸ்டாப் பண்ண, யார்ப்பா நீங்கள் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜின்னும் ஆரம்பம் தானே. ஹாய் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி சொல்ல இவனுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த பையன் தானே சூசைட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ கூலாக இருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது. இருந்தாலும் அப்படியே எந்திரிச்சு வந்து, சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ட்டு கேட்க, ஆமாம் அது எப்படி உங்களை மறக்க முடியும், அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் உள்கொத்து வச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவர் அமைதியாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னமோ ஒரு வேளை நான் அந்த வயன்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பிளான் வச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது ப்ரொஃபஸர் உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும். ஏங்கிட்டியா என்ன? இல்லை ஒரு நிமிஷம் என்னோடய காருக்குள்ளே வந்து உட்காடுறீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏன்னா எதுக்கு? வாங்க ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஆரமோட காரோட பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்கிட்டு ஜின் மட்டும் வெளில தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு மாதிரி அந்த ப்ரொஃபஸரோட காரையே பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் அப்படியே ஏதோ பேசி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு, இதை பேச தான் நீங்கள் காருக்குள்ளெல்லாம் உட்கார சொன்னீங்களா? இதை வெளிலேருந்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஆரம். இல்லை அது கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், அதனால தான். அப்படியா, அப்போனா நான் கிளம்பட்டா? கிளம்புங்க ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு கூலாக சொல்ல, ஸோ இந்த ப்ரொஃபஸரும் சரின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். என்கிட்ட அப்படியே சின்ன பார்க்க ஜின் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு வில்லத்தனமா. என்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ப்ரொஃபஸர் போகிறதே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இதோடையே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அப்படி என்னதான் ஜின்னும் பிளான் போட்டு அந்த ப்ரொஃபஸரை அப்படி என்னதான் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.